வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பைக்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். ப்ராப்பராக நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மொமெண்டம் இருக்கும். ஸோ வாங்க இப்போ தேர்ஸ்டே இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இல்லையா. ஸோ ரொம்ப வலட்டைலாக தான் மொமெண்டம் ஃபுல்லாகவே மொமெண்டம் இருந்தது. பட் அப்போவும் நம்மளோட லைனுக்குள்ளே மட்டும்தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வலட்டைல் ஸ்டேட்டில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட பை பண்ணுங்கள். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எல்லாமே ப்ராப்பராக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ண மாட்டோம். என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, தென் என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். பட் ரொம்ப வலட்டைல் மொமெண்டம் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லையா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் டேவுமே அப்படி தான் இருந்தது. அதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். ஸோ 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 24463 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் கூட மொமெண்டம் கொடுக்கல. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி 24411 ஒரு 52 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ரேட் ஸ்டாப் லாஸ் தான். தென் செகண்ட் ரேட் பார்க்கலாம். ஸோ நம்மளோட செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்களேன், இங்கே வந்துட்டு ரிவர்சல். இங்கே நமக்கு என்னாச்சுன்னா ரிவர்சலில் ஒரு அழகாக இங்கே நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24384 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். 24296 வரைக்கும் ஒரு 88 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இன்றைக்கான 2 ட்ரேட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு மினிமமான லாஸ்லையும் செகண்ட் ட்ரேட் வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்லையும் இன்றைக்கி டே நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வலட்டைல் சுச்சுவேஷன்லையும் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட மட்டும்தான் நம்மளோட எவ்ரிடே ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம எவ்ரிடே வந்துட்டு போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதா சிச்சுவேஷன் பேசிஸில் நம்மளோட மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வரி பண்ணணும் தேவையில்லை மூவ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பரான நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிச்சுவேஷன்ஸ் பேசிஸில் வந்து மொமெண்டம் இருக்கும், அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ். பட் எவ்ரி மூவ்ஸ்மே வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட், நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 24383, 24457, 24553, 24601, 24673, 24752, 25036. ஸோ இதாங்க, இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ நம்மளோட எவ்ரிடே டார்கெட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க.
லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டார்கெட்ஸ் பார்த்துலாம். 242, 90, 240, 74, 239, 88, then 238, 73, then 238, 07, 237, 63, finally 236, 54. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 minutes எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணும்போது சேம் தான். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சேமாக தான் மொமெண்டம் இருந்தது. பிகாஸ் ரெண்டுமே லாட் ஆஃப் வாலடைலோட தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஸோ ஒன்லி அங்கேயும் நமக்கு 2 trades தான் நம்ம அட்டன் பண்ணோம். இங்கேயும் நமக்கு 2 confirmations with 2 trades. ப்ராப்பரான ஒரு 2 confirmations தான் நமக்கு கிடைச்சது. அந்த 2 confirmationsலையுமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி போத் நமக்கு வந்துட்டு சேமாக தான் மொமெண்டம் இருந்தது இல்லையா. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான். இங்கே பாருங்க, இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இந்த கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 56289 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சுத்தமாக மொமெண்டம் இல்லை, ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 119 points வரைக்குமே இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரேட்லி 56170 வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. பட் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 56139 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஓகே ஒரு மினிமமான 55921 வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். 218 points வரைக்கும். ஆக்சுவலி நம்மளோட லாஸை வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. 218 points வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ப்ராஃபிட் புக்கிங் எப்போவும் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டாப் லாஸ் எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து மினிமமாக ஸ்டாப் பண்ண முடியும், எக்ஸிட் ஆக முடியும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 99 points வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கான தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 135 points வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் தேர்ஸ்டேவோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷூராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 56209, 5644, 2, 56670, 56801, 57007, 57264, then 57521. ஸோ இது வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55896, 55330, 54848, 54608,
then 54382, 54007, then 53750. So this is our downtrend targets for Bank Nifty. இதாங்க. ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். போத் பார்த்தாச்சு இல்லையா, போத் அனாலிசிஸும் பார்த்தாச்சு, போத் டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட ப்ராப்பரான செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் கொஞ்சம் வலடைல் மொமெண்டம் தான் போயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட செட்டப்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் பை பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மொமெண்டம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.